நாளா தன்னை சுத்தி நடந்துட்டு இருக்க அமானுஷ்யமான விஷயத்துக்குள்ள காரணமா இருக்க அந்த அரண்மனைக்கு தான் தான் வாரிசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வீட்டுக்கு தனியா வந்துடுறாங்க. ஹீரோயினை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஹீரோனோட இடத்துல நின்றுட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோ போய் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க அம்மா அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ எதனால நானும் குழந்தை எத்தனை நாளா கேட்டிருப்பேன், கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு. ஆனா இப்ப மட்டும் உங்களுக்கு டைம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம இப்ப கொஞ்ச நாள் பேச வேணாம், எதனால அப்புறம் பாத்துக்கலாம். ஹீரோ கூட்டி வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயின் வீட்டுல தனியா இருக்காங்க. அவங்களை சுத்தி மறுபடியும் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோ அவங்களோட பையனை டூர் போயிருப்பான், அவனை கூட்டிட்டு வரான்னு வீட்டுக்கு வராரு. அப்ப ஹீரோட பையன் ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பான். இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியுது, எந்த படத்துல வருதுன்னு ஹீரோ கேட்பாரு. இந்த பாட்டு அம்மா தான் எப்பவுமே பாடிக்கிட்டு இருப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோனோட பையனை வீட்டுக்கு வராங்க. அதே நேரத்துல ஹீரோனை சுத்தி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். இதனால ஹீரோயின் ஆல்ரெடி ரொம்ப பயந்துருப்பாங்க. ஹீரோட பையன் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு டென்ஷன் ஆகி ஹீரோயின் பாடாதுன்னு சொல்லி அவனையும் கொல்ற மாதிரி வருவா. இதை பார்த்து அந்த பையனும் ஹீரோவும் பயந்துடுறாங்க. அந்த பையன் மட்டும் ரூமுக்கு ஓடி போயிடுறான். ஹீரோ உனக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறன்னு கேக்குறாரு. அதே நேரத்துல பையனுக்கு ஒரு மாதிரி பிக்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் பதறி அடிச்சிட்டு போய் அவனை போய் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போலான்னு ஹீரோவும் அந்த பையனும் முதல்ல போறாங்க. ஹீரோயின் வெளியே போற நேரமா பார்த்தா அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. கதவு திறக்க ட்ரை பண்றது. அதே நேரத்துல உள்ள ஹீரோயின் கதவு திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கதவு ஓபனே ஆக மாட்டேங்குது. அதனால ஹீரோயின் நீங்க பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்க, நான் என்ன பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாரு. ஹீரோயின் அந்த வீட்டை இன்னும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்னதான் வேணும், நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன், ஏன் என்ன இப்படி சித்திரவதை பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இப்பதான் ஹீரோயின் சின்ன வயசுல என்ன நினைச்சுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலா நடந்திருக்குன்னா ஹீரோயின் ஏஜ் அட்டன் பண்ணிருப்பாங்க. அதனால ஹீரோயினோட தம்பி ஹீரோயின் மட்டும் வீட்டுல இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா வெளில போயிருப்பாங்க. அந்த சமயமா பார்த்து வீட்டுக்கு ஒரு திருட மாதிரி யாரோ ஒருத்த வரா. அதை பார்த்து ஹீரோயின் அவங்க தம்பியும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் போன் சத்தம் கேட்டதால கீழே போய் அட்டன் பண்ணலான்னு போறா. அப்ப அந்த உருவம் ஹீரோயினை பாத்துடுது. உடனே ஹீரோயின் பாத்ரூம்ல இருக்க டப்புல போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்ப ஹீரோயினோட தம்பி மட்டும் தான் அங்க இருக்கா. அந்த உருவம் அந்த தம்பியை பாத்துறான். அந்த உருவம் வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட தாய் மாமா. ஆக்சுவலா அந்த தாய் மாமா வீட்டுல இருக்க பணநகை திருடத்துக்கு எல்லாம் வந்திருக்க மாட்டான். ஹீரோனோட தம்பி மேல அவனுக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு இருக்கும். அந்த பையங்கிற தப்பானதுக்கு தான் வந்திருப்பான். ஹீரோனோட தம்பி வேணாம் மாமான்னு எவ்வளவு அழுவான். ஆனாலும் அந்த பையனை விடாம சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல ஹீரோனோட தம்பிக்கு பிக்ஸ் வர ஆரம்பிக்குது. ஹீரோனோட அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. சத்தியங்கிற அம்மா வந்து செக் பண்ணணும் வராங்க. அப்ப அந்த மாமங்கிற அம்மாவும் கொண்டுறான். அதுக்கப்புறம் அப்பா வாங்க வர்றாரு, அப்பாவையும் கொண்டுறான். அந்த வீட்டுல அம்மா அப்பா அந்த சின்ன பையன் 3 பேருமே இறந்துடுறாங்க. நடக்கிற சண்டையில ஹீரோயின் மட்டும் தள்ள அடிபட்டு எல்லாமே மறந்துடும். அத காரணமா வச்சு ஹீரோயின் தான் எல்லா கொலையும் பண்ணாங்கிற மாதிரி அவன் மேல எல்லா பழியும் போட்டுட்டு அந்த மாமங்கார மட்டும் எஸ்கேப் ஆயிடுறான். இந்த விஷயம் ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துட்டு அதே நேரத்துல கதை ஓபன் ஆயிடுது. அப்ப அங்க ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ கிட்ட பையன் எங்கன்னு கேக்குறாங்க. அப்பதான் அவரு மாமா கிட்ட பையனை விட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி அங்க வேக வேகமா ஓடுறாங்க. அதே நேரத்துல இந்த மாமங்கார அவங்க பையன் கிட்ட ஏன் தப்பானதுக்கு பாக்குறான். கரெக்டான டைத்து ஹீரோயின் போய் அவங்க பையனை காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாமங்காரனை அவங்க தம்பியை சாவடிச்சு அதே லாக்கரை வச்சு அவனையும் சாவடிச்சிடறாங்க.